கிளிநொச்சி மாவட்டத்தின் ஆனந்தபுரம் கிராமத்திற்கான வீதி மிக நீண்ட காலமாக புனரமைக்கப்படாதுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி நகர் A9 வீதியை அண்மித்த ஆனந்தபுரம் கிழக்கு பகுதிக்கான வீதிகள் மக்களின் பாவனைக்கு உதவாத வகையில் காணப்படுகின்றன. இந்த வீதிகளவையும் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இங்கால மின்சார சபை இருக்கு, அங்கால ஆஸ்பத்திரி, வலய கல்வி பணிமனைலாம் இருக்கு. இந்த ரோட்டு இந்த 10 வருஷத்தால ஒண்ணுமே செய்யல. இது தவிர கிளிநொச்சி மாவட்டத்தை அண்மித்த நகர் பகுதிகளின் வீதிகளும் புனரமைப்பை மறந்தே காணப்படுகின்றன. ஆனந்தபுரம் பகுதியில் மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வீதிகளின் நிலை மாறாமல் உள்ளமை மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் இடையூறாக காணப்படுகின்றது. எங்களோட பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் வரையிலாம இருக்குது. மழை கடுமையான காரணத்தால சரியான சிரமமா இருக்கு. சைக்கிள் கூட சில வேளை சறுக்கி விழுந்துட்டா பிள்ளைகளுக்கு அதுல ஒரு கையில கால காயமா போகுது. பாடசாலை போய் வரைக்குள்ள வந்து கீழே விழுந்து வரைக்குள்ள சேறுகளா வரும். சில வேளை போய்க்குள்ள கூட சறுக்கி அப்புறம் திரும்பி பள்ளிக்கூடம் போயிடாம திரும்பி வரையினம் வீட்டை. வயது போன ஆக்கள்லாம் நாங்கள் சாக்குல கட்டி தூக்கி கொண்டுதான் ரோட்டுக்கு போய் ஆஸ்பத்திரிக்கு போறது. இப்படியான நம்ம பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு போக்குவரத்து முடியாது. மழை காலத்துல சைக்கிள்ல இறங்கி நாங்க உருட்டி கொண்டு தான் பாருது. இதே மாதிரி இதை கூட மோசம் அங்கால உள்ளுக்கு போக சிறுவர் பெரியோர் என பல தரப்பினராலும் பயன்படுத்தப்படும் இந்த பாதையை மழை காலங்களில் பயன்படுத்த முடியாமல் உள்ளதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். கிராமத்து கிழக்கு பக்கத்தில் உள்ள ரோட்டில் எமக்கு மழை காரணமாக போக்குவரத்து செய்ய முடியாமல் மக்கள் பெரிய அவதிப்பட்டு நிற்கிறார்கள். தயவு செய்து இதற்குரிய அதிகாரிகள் இதற்குரிய நடவடிக்கையை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மழை காலங்களில் வீதிகளில் தேங்கும் வெள்ளத்தினால் பாதையில் பயணிக்கும் பாடசாலை மாணவர்கள் அதிகம் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். வீதிகள் மழை காலங்களில் கால்வாய்களாகவே காணப்படுகின்றன. தமது இயல்பு வாழ்க்கைக்கு அவசியமான பாதைகள் தொடர்பில் உரிய அவதானத்தை செலுத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மக்கள் கேட்டுக் கொள்கின்றனர்.